तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. ஒரிசா தேர்தலுக்கு எப்படி அங்கே ஒரு தமிழரை இழிவுபடுத்தி பேசினார்களோ அதேபோல பீகாரிலே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தளபதி மு.க. ஸ்டாலின் மையப்படுத்தி மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் உங்கள் சார்பாக மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதற்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும். இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. தமிழ்நாடு மாதிரி ஆனெஸ்டி ஜெனுனிட்டி எங்கேயுமே இல்லை. தமிழ்நாடு மாதிரி நாடு நான் பார்க்கவே இல்லையே. மக்கள் இங்கே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நமக்கு ரொம்ப அனுப்பு கொடுக்குறாங்க, மதிக்கிறாங்க. நம்ம பர்சனலி நாங்கள் இங்கே இருக்கிறோம், 20 வருஷமாக இருக்கிறோம், ஃபேமிலியோடு இருக்கிறோம், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாம் நாங்கள் கலந்தாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம். லைஃபு, பிஸ்னஸ் சரி, பர்சனல் சரி, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது நம்மளுக்கு. இப்போது நீங்கள் சொன்னதாக தெரிஞ்ச போதே இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி 100% உண்மையாக கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னும் வரைக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். 20 வருஷமாக இருக்கிறோம், நைட்டு வருவோம் போவோம், எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு பற்றி பார்த்தோன்னா எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை. இப்போது நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தீங்க, அங்கே உங்களுக்கு வேலை புதுசாக? அங்கே விலை கம்மி இருக்குது சார். அங்கேருந்து எல்லாம் இங்கே தான் வேலை. தங்குற இடம், புது இடம் சேஃபாக இருக்கா? எல்லாம் சேஃபாக இருக்குது சார், எல்லாம் சேஃபு. தமிழ்நாடுல எங்கே பிரச்சனை இல்லையா? சம்பளம் அங்கே நான் ஊரில் பீகாரில் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அப்புறம் இங்கே வர தமிழ்நாடுல தமிழ்நாடு இங்கே ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் சம்பளம்ல பிரச்சனை இல்லையா? சம்பளம் ஜாஸ்தி கொடுங்க. 20 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே வேலை நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீகாரில் என்ன கொஞ்சம் சம்பளம் கம்மி, அதனால தான் இங்கே வந்திருக்குது. இல்லை இங்கே சந்தோஷம் இருக்குது. அங்கே தங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் போகிறது நமக்கு செய்கிறது சம்பளம் கொடுத்துருக்காரு. அது நல்லா அங்கே 2 வருஷம் வச்சு இருக்கா. இங்கெல்லாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார். இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா வேலையெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. இங்கே தமிழ்கார் ஹிந்திக்கார் அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இங்கே எல்லாம் நான் எங்கள் சொந்த ஊரில் நான் எங்கே சேஃப்டியாக இருக்கிறேன், அந்த மாதிரி நான் எங்கே சேஃப்டியாக இருக்கேன் சார். இங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரே ஊர் மாதிரி இருப்பேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா தம்பி மாதிரி இருக்குது. வணக்கம், இது கேள்விக்களம். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பேசுகையில் தமிழ்நாட்டில் பீகாரிகள் இன்னலுக்கு ஆளாகிறார்கள், அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு திமுக மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். தமிழர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இதற்கு கடும் எதிர்வினையாற்றின முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களின் மீதான வன்மத்தை வெளிப்படுத்துவதா அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கார். இது நியாயமான ஆதங்கமா இல்லை அரசியல் விமர்சனமா இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார்கள் பாஜகவிலிருந்து ஸ்ரீகாந்த் கருணேஷ், திராவிடர் கழகத்திலிருந்து மதிவதனி, எழுத்தாளர் ராம்கி, விரைவில் திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டான்டைன் ரவீந்திரன். அனைவருக்கும் வணக்கம். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், அதாவது கடுமையான சொற்களில் முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கார். கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு அனைவருக்குமான ஒரு பிரதமர் என்பதை மறந்து பேசுகிறார் பிரதமர். மக்களை பிளவுபடுத்தி இந்துக்களையும் முஸ்லீம்களும் பீகாரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பிரிவினையை தூண்டியே வாக்குகளை பெறணும்னு நினைக்கிறாரு பிரதமர். இது நல்ல முறையல்ல அப்படின்ற ஒரு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். அதாவது நீங்கள் தொடக்கத்திலேயே பிரதமர் அவர்கள் பேசியதை ஒளிபரப்புனீங்க. அதில் அவர் மிக தெளிவாக சொல்கிறார், தமிழ்நாடுமே டிஎம்கே வாலோனே அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறார். அதாவது தேர்தல் பரப்புரையில் எதிர்க்கட்சி மீது அவர் வைத்த ஒரு குற்றச்சாட்டை நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை தமிழ்நாட்டின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அவர் நேர்மையாக என்ன பண்ணியிருக்கணும், கட்சி தலைவராக பிரதமருக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கணும். இது அரசியல் ரீதியான தாக்குதல், தேர்தல் நேரத்தில் நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல். அதுக்கு திமுகவினர் இப்படி செய்கிறார்கள் என்பதுக்கு திமுக தான் பதில் சொல்லணுமே தவிர தமிழ்நாடோ தமிழக அரசோ இதுக்கு பதில் சொல்லக்கூடாது. ஆனால் அவர் தமிழக மக்கள் மீதான தாக்குதல், பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படியெல்லாம் சொல்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது, மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பொய்யுரையாக கட்டுக்கதையாக நாங்கள் கருதுகிறோம். முதல் செய்தி, எப்படி ஒரு பள்ளி மாணவனை சக மாணவன் ஒரு அவச்சொல் சொல்லி திட்டுனா அவன் தன்னை திட்டினான்னு சொல்லாமல் டீச்சர் உங்களை திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி மடைமாற்றும் ஒரு செயலாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் குறிப்பாக சொல்ல போனால் இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தா,
திமுக எப்போவுமே வந்து ஊடகத்தை கையாள்வதில் கைதேர்ந்த ஒரு திறமை மிக்கவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய ஊழல்கள் திமுக ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் வெளிப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து KN நேரு அவர்கள் துறையில் 888 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து ED கடிதம் எழுதியிருக்கிறார்கள், DGPக்கு எழுதியிருக்காங்க. DGP பதில் சொல்லணும், காவல்துறையை கையில் வைத்திருக்க வேண்டிய முதல்வர் பதில் சொல்ல வேண்டும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அதையெல்லாம் மறைக்கும் வகையில் அவர் வந்து இப்போ மடை மாற்றுறாங்க. எப்போ எல்லாம் திமுக அரசு மீது தாக்குதல் வருகிறதோ அன்றைக்கு ஹிந்தி வந்துடும், இல்லாட்டி சாதி வந்துடும், இல்லாட்டி இனம் வந்துடும், இல்லாட்டி மதம். திமுகன்னு கேட்டதுனால நான் ஒரு நினைவூட்டல், நம்ம அதில் RS பாரதி அவர்கள் பேசியதையும் பார்த்தோம். அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒடிசா தேர்தலில் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழர்கள் கொண்டு போயிட்டார்கள் விமர்சனத்தான் வச்சார். நல்ல கேள்வி, நல்ல நினைவூட்டல். அப்போ வந்து ஒரு மாநிலத்தையே குறிச்சிட்டு தானே வந்து ஒடிசால வந்து பிரச்சாரம் செய்தார்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சரும். அப்போ அதற்கும் சேர்த்து தானே இது முதல் முறை மட்டும் இல்லை, இதற்கு முன்பு இதே போன்ற விமர்சனம், ஒரு மத ரீதியான விமர்சனம் பாராளுமன்ற தேர்தல் அப்போ பன்ஸ்வாடாவில் ராஜஸ்தானில் பேசும்போதும் வந்தது. உங்களுடைய மங்கள் சூத்ராவை தாலியை பிடுங்கி வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், ஊடுருவல்காரர்களுக்கு உங்களுடைய எருமையை பிடுங்கி கொடுத்து விடுவார்னு சொல்லி பன்ஸ்வாடாவில் வந்து பிரச்சாரம் செய்யும்போது ராஜஸ்தானில் 2024 ஏப்ரலில் பிரதமர் பேசியிருந்தார். அப்போ அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறார். கண்டிப்பாக நான் உங்கள் கேள்வி உள்வாங்கிட்டேன், அதனால் நான் வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரிசாவில் இருந்த நிலைமை வேறு. அப்போ அந்த மாநில முதல்வரை சந்திக்க வேண்டியிருந்தால் ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியை கடந்து தான் சந்திக்க வேண்டியிருந்தது. இதனால் அந்த ஊரில் வந்து எப்படி ஒரு முதல்வரை சந்திக்க விடாமல் ஒருத்தர் தடுத்தா அவங்க பேர் எப்படி பிரபல, தமிழகத்திலையும் அப்படி நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தர் மறிக்கிறாங்கன்னா அவங்க பேர் வந்து ரொம்ப செய்திகள்லையும் மற்றதுலையும் அடிபட்டது. அப்போ அவர் பெயரை குறிப்பிடாமல் அவருடைய இதை குறிப்பிட்டு ஒரு தமிழ்நாட்டுக்காரர் கையில் இருக்காங்கிறது அந்த முதல்வரின் மீதான அதுவும் தேர்தல் பரப்புரை தாக்குதல். அதனால தேர்தல் பரப்புரையில் சொல்லப்பட்டது என்னன்னா, முதல்வரை சந்திக்க பிஜு பட்நாயக்க போய் யாரும் பார்க்க முடியாமல் ஒருத்தர் தடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதற்காக மறைப்பொருளில் அது சுட்டப்பட்ட ஒரு விஷயம் தவிர அதுவும் வந்து தமிழர்கள் மீதான. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், நம்மளுடைய சோழனின் பெருமைக்குரிய செங்கோலை கொண்டு போய் ஜனநாயக மண்டபத்தில் மைய மண்டபத்தில் வைக்கிறாரு நம்மளுடைய பாராளுமன்றத்தில். அதே மாதிரி தமிழின் பெருமைகளை எல்லாம் உலகளாவிய மாநாடுகளில் உயர்த்தி பேசுகிறார், திருக்குறளை மேம்படுத்துகிறார், பல மொழிகளில் மொழிபெயர்க்கிறார். அப்போல்லாம் எத்தனை முறை தமிழர்கள் ஒன்று சேர்ந்து அவரை பாராட்டி இருக்கிறோம். அதாவது எதுக்காக சொல்கிறோன்னா, நீங்கள் தமிழுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறீங்கன்னா, நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட தொடங்கும் போது என்ன சொல்கிறார், பல்விதமான வண்ணங்கள் நமக்கு இருந்தால் கூட இந்தியர்கள் என்ற ஒற்றை புள்ளியில் நம்ம ஒன்றாக இருக்கிறோம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறோம், ஆரஞ்சோர் ஒரு தமிழனாக சொல்கிறேன், மறுபடியும் தமிழ் இதுக்கு வந்துடுறாரு. அப்படி தமிழ் தான் நீங்கள் முன்னெடுக்கிறீங்க, தமிழர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும்னு இருக்கீங்க. அதே முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசு பணிகளில் எல்லாமே வடவர்கள் வந்திருக்கிறார்கள்னு. பல்வேறு தாக்குதல்களை தமிழக அமைச்சர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே SRB ராஜா சொல்லியிருக்காங்க, ராசா சொல்லியிருக்கிறாங்க, பொன்முடி அவர்கள் பேசியிருக்கிறார், பான் பராக் வாயன், பானைப்பூரி விற்பவர்கள்னு பட்டியல் பெருசாக சொல்லலாம், அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தி அவங்க தான் இங்கே வராங்கன்னு வடவர்கள் தென்னவர்கள். ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர், அவர் பாண்டியன் IAS தான் நீங்கள் சொல்கிறீங்க, அது தெரிஞ்சது தான். அப்போது அது போன்ற அவர் சூசகமாக சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது சாவின்னு சொல்லும்போது அந்த மக்களால் எப்படி புரிந்து கொள்ளப்பட முடியும்? அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு அதை தூண்டாதா? அவர் பேச்சு ஒரிசால பேசினாரா, நம்ம தமிழ்நாட்டில் பேசினாரா? ஒரிசால தான் கேட்கிறேன். அந்த ஒரிசா மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அவர் யாரை சொல்கிறார் என்று. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே அவர் எந்த IAS ஆஃபீஸரை குறிக்கிறார்னு தெரியும் போது ஒரிசா மக்களுக்கு, ஏன்னா அவங்க அந்த துன்பத்தை அனுபவித்தவர்கள், அவங்க ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 25 ஆண்டுகளை கடந்து ஆட்சி செய்த முதல்வரை சந்திக்க முடியாத ஒரு நிலை அவர் காலத்தில். அதே பிரதமர் வந்து இப்போ பன்ஸ்வாடால பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு ஊடுருவல்காரர்களுக்கு உங்களுடைய தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்க, எருமை மாட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு சொல்லாடலுக்கும் நம்ம வந்து பொருளை எல்லாமே பிரச்சாரத்தில் நடந்த சாதி மதம் இனம் இந்த துவேஷங்களை திமுக உருவாக்குற சொல்றேன். ஏன்னா இது எதுக்காக உங்க MP செந்தில்குமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் 1 முறை இல்லை 3 முறை கோமுத்ரா ஸ்டேட்னு பேசுறாரு? எதுக்காக வட மாநிலங்களை எல்லாம் அப்படி கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? பீகாரிகள் கக்கூஸ் கழுவாங்கன்னு தயாநிதி யார் செய்தாலும் அது தவறுதான்.
ஆனா ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் எல்லோருக்குமே முன்னுதாரணமா இருக்கணும் இல்லையா? முன்னுதாரணமாகத்தான் அவர் இருக்கிறார். அப்ப நம்ம தமிழக முதல்வர் தான், நான் சொன்னேன்ல, ஒரு கட்டுக்கு ஒரு சின்ன குறுங்கதை மூலமாக ஒரு பள்ளி மாணவன் எப்படி தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை, திமுக தலைவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை தமிழக மக்கள் மீது மடைமாற்றுவது தவறு. அது ஒரு பிள்ளை பிராய ஒரு செயல்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். அது முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அது மதிவதனி, அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு வைக்கப்பட்ட விமர்சனம், அது பிரச்சாரத்தில் பேசப்பட்டது. அது தமிழ்நாட்டு மக்களை குறிக்கிற ஒரு விமர்சனம் அல்ல. நாங்கள் மக்களை தமிழ்நாடை பெருமைப்படுத்தியிருக்கோம், செங்கோல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்றாரு. அப்போ அதை மடைமாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்றார். முதல்ல எப்போவுமே இந்தியாவினுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒன்று பேசிட்டாருன்னு சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்த தலைவர்கள், அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் வேறு விதமான ஒரு விளக்கத்தை, ஒரு விளக்க உரையை எல்லா காலகட்டத்திலையுமே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு இந்த தகவல் வந்த உடனே, அதாவது நேற்றைக்கு பிரதமர் பேசி இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு எதிரான கண்டனத்தை தெரிவித்த உடனேயே நிச்சயமாக இதற்கு வேறு ஒரு விளக்க உரை கொண்டு வருவார்கள் அப்படின்றது எல்லாரும் அறிந்தது தான். இப்போ திமுகவினரை தான் குறிக்கிறது அப்படின்னா 2 கேள்விகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதல் கேள்வி, திமுகவினர் அப்படின்றப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சரை அது குறிக்கலையா அப்படின்றது ஒன்று. இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் குறிக்குதுன்னு சொன்னால், தமிழ்நாடு முதலமைச்சர் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? தமிழ்நாட்டினுடைய தலைவர்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்றப்ப வாக்களித்த பெரும்பான்மை திமுகவினர் தமிழர்கள். தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படின்றப்ப தமிழர்கள் தானே இங்கே இருக்காங்க, வேறு யார் துன்புறுத்துவார்கள் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒருவேளை பிரதமர் சொல்லுகிறபடியோ அதில் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் சொல்லக்கூடிய வகையில் உண்மையாகவே பீகாரை சார்ந்த சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ துன்பம் நேரிட்டிருந்தால், இந்த 4 ஆண்டுகள் திமுக அப்படின்றப்ப நீங்கள் 4 ஆண்டுகளையே உள்ள வச்சுக்கிட்டா கூட எத்தனை கம்ப்ளைண்ட், அதாவது இந்த மாதிரி துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள்னு பிஜேபி சார்பில் அந்த மக்களுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இந்த மக்கள் துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு எனக்காவது அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை முதல்வர்கிட்டையே போயிட்டு இந்த மாதிரி பீகாரிகள் இங்கே துன்பப்படுகிறார்கள் அப்படின்ற கோரிக்கையை இன்றைக்காவது முன்வைத்திருக்கிறார்களா? இப்போ எதுவுமே இது நடக்காத போது தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த உழைக்கும் மக்கள் துன்பப்படுகிறார்கள்ன்ற ஸ்டேட்மெண்ட்டே பொய். இந்த பொய்யை நான் பேசலாம். சகோதரிகிட்ட குறுக்கீடு பண்ணுங்கிறதுல அவங்க சொல்ற கருத்தை நான் உள்வாங்கிக்கிறேன். ஆனால் 2023 திருப்பூரில் வேலை செய்கிற வடமாநில தொழிலாளர்கள் விரட்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்துச்சு தானே. அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாரும் போனாங்க, எல்லாரும் ஊருக்கு ஓடி போக வேண்டிய நிலை, 15 நாள் அங்கே எல்லாம் மூட வேண்டிய நிலையாக ஏற்பட்டது. இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டு எல்லாரும் சுத்தினாங்க. அது போராட்டம் இல்லையா? அது அவர்களுக்கு எதிரான கலவரம் இல்லையா? பதில் சொல்லலாமா? தாராளமாக. சந்தேகமாக தான் வைக்கிறேன். சந்தேகத்துக்கு தான். இந்தி தெரியாது போடாவுக்கும் பீகார் உழைக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா பீகாரினுடைய தாய்மொழி இந்தி கிடையாது. பீகாரினுடைய தாய்மொழியை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் எல்லா மாநிலத்தினுடைய தாய்மொழியும் அந்தந்த மக்களுடைய தாய்மொழி காப்பாற்றப்பட வேண்டும். ஏதோ ஒரு மொழி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அலுவல் மொழி என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அஃபீஷியல் லாங்குவேஜ் தேசிய மொழியாக மற்ற மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது, செலுத்தக்கூடாது. எனவே இந்தி தெரியாது போடா என்ற அந்த ஒரு முழக்கம் எந்த வகையிலும் பீகார் உழைக்கும் மக்களுக்கு எதிரானது இல்லை அப்படின்றது சாதாரண மக்களுக்கு கூட புரியும். 1. 2வது, ஒரு யூடியூபர் அல்லது சமூக வலைதளத்தில் எழுதக்கூடிய யாரோ ஒருவர் பேசக்கூடிய பேச்சை இந்தியாவினுடைய பிரதமர் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த கருத்து எதுவாக வேணா இருக்கலாம். அந்த கருத்துனால மக்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ என்ன பாதிப்பு இருக்குது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதை தாண்டி ஒரு பொறுப்பு மிகுந்த பதவியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் பிரதமருக்கு அதைவிட அதிக பொறுப்பு இருக்கின்றதை தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சுட்டி காட்டுறார். இந்த 2023 மனிஷ் காஷ்யப் அப்படின்னக்கூடிய யூடியூபர் இப்போது அவர் பிஜேபியில் இணைந்து விட்டதாக தகவல். ஏன் நான் தகவல்னு சொல்கிறேன்னா, இல்லை அவர் பிஜேபியில் இல்லை. ஏன்னா முந்தானத்து வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ், ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்த பிறகு அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது அப்படின்ற செய்திகளெல்லாம் இன்றைக்கி நம்ம பேசுகிறப்ப இல்லை மனிஷ் காஷ்யப் சேரலை, பிஜேபியில் சேரலைன்னு கூட இவர்கள் சொல்லலாம். அதுக்காக நான் தகவல்னு சொல்கிறேன். அந்த யூடியூபர் பேசக்கூடிய ஒரு செய்தியை இப்படி பொறுப்பற்ற தன்மையோடு அவர் பேசலாம். ஏன்னா அவர் யூடியூபர், அவர் பேசலாம். அதே செய்தியை மற்றவர்கள் பேசலாம். பிஜேபியினுடைய கண்ணியம் மிகுந்த பொறுப்பில் இருப்பவர்கள் பேசலாமா? கண்ணியத்திற்குரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் பேசலாமான்றது 2வது. 3வது முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டை நாங்கள் பேசலை, திமுகவினரை பேசுகிறோன்றாங்க. ஹிந்தி மொழியை எதிர்க்கிறோம்
அல்லது ஹிந்தியின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், ஹிந்தியினுடைய ஆதிக்கத்தால் தமிழ் மொழியை நீங்கள் நாசகரப்படுத்த நினைத்தால் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றது எங்கள் மொழிக்கான எங்கள் உரிமையை நாங்கள் பேசக்கூடிய ஒரு முழக்கம். இது எப்படி இந்தியாவின் இறையாண்மைக்கே அச்சுறுத்தல்னு திட்டமிட்டு பரப்புகிறார்களோ, மோடி அப்படின்னு சொல்லி பிரதமரை குறிப்பிட்டால் அந்த வகுப்பையே நீங்கள் கொச்சைப்படுத்திட்டீங்கன்னு எப்படி கிளப்புறாங்களோ, அதே போல் அமித்ஷா சொன்னதை நம்ம பேசிட்டோம்னா எரும மாடு கதைகள் எல்லாம் பேசுகிறீங்களே, ஒரு பிரதமரும் அமித்ஷா அவர்களும் தாலின்னு பேசுகிறீங்களே, இஸ்லாமியர்களில் வந்து ஹிந்துக்களுடைய பெண்கள் தாலியை அத்துருவாங்கன்னு பேசுனா ஐயோ பிரதமரை பேசுவது இந்தியாவினுடைய தேசத்திற்கே எதிரானதுன்னு சொல்கிறப்ப எந்த நோக்கத்திற்காக சொல்லப்படுதோ அதை விட்டுட்டு மடைமாற்றக்கூடிய வேலையை இதுவரை அரசியல் வரலாற்றில் செய்தது பிஜேபி. ஆனால் இந்த இடத்தில் தெளிவாக திமுகவினர் தமிழ்நாடு இந்த இரண்டு சொல்லுமே தமிழ்நாட்டிலிருந்து வாக்களித்த மக்கள், தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் திமுகவில் இருக்காங்கன்னா இது யாரை குறிக்கிறது? இல்லை துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் அப்படின்னா தமிழர்களால் தானே ஆளாக்கப்படுகிறார்கள் அர்த்தம். இப்போ திமுகவில் இருப்பவர்கள் யார்? தமிழ்நாட்டில் வாக்களித்தவர்கள் யார்? இது எல்லாமே வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட எதற்காக பிரதமர் இதை பேச வேண்டிய தேவை எழுந்தது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக கூட நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா 2 மாதத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பீகாருக்கு சென்றிருந்தார். அங்கு ஓட்சோரி அப்படின்னு சொல்லி வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையை, அந்த அதிகாரத்திற்காக காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டது நமக்கு தெரியும். அங்கு போய் முதல்வர் பேசிய அந்த உரை மிகப்பெரிய பேசுபொருளானது. ஒரு மாநிலத்தினுடைய உரிமை எவ்வளோ முக்கியம், மாநில சுயாட்சி எவ்வளோ முக்கியம், ஒரு தேசிய கட்சி டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்ற பேரில் நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிருக்குன்றதை யோசிங்க. சமூக நீதியோடு தொலைநோக்கு தொடர்பு சிந்தனையோடு முதல்வர் பேசிய அந்த உரை, அதற்கு பிறகு திராவிட மாடலை போன்ற ஆட்சி இங்கு தேவைன்னு பீகாரில் பேசுபொருளானதனுடைய விளைவுதான் தேர்தல் அறிக்கையில் காலை உணவு திட்டத்தை பற்றி பேசுகிறார்கள், தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுகிறார்கள். எனவே முதல்வர் அங்கு சென்ற அச்சத்தின் வெளிப்பாடுதான் சம்பந்தம் இல்லாமல் திமுகவை அவர் இழுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுகிறார்கள். ராம்கி, அதாவது பொறுப்பு உணர்ந்து பேசணும். ஒரு பிரதமர் என்பவர் நாட்டிற்கே பொதுவானவர். அது மட்டும் இல்லை, அந்த அந்த பதவிக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. எல்லோரையும் இணக்கமாக சென்று கொள்ள எடுத்துகிட்டு போக வேண்டியவர் ஒரு பிரதமர். அப்படி இருக்கக்கூடியவர் இந்த பேச்சு பேசலாமா அப்படின்றது ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது, இது ஒரு முதல் முறையில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். தீதி ஓ தீதின்னு சொல்லி அம்மையார் மம்தா பானர்ஜி குறித்து பேசியது பிரதமர் பேசியிருக்கார். 50 crore கேர்ள் ஃப்ரெண்டு, வித்வான்னு சொல்லி காங்கிரஸ்க்கு வித்வான்ற வார்த்தைகள், மிக கடுமையான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கார். அதே போல் கோவிட் ஜிஹாதுன்ற வார்த்தையெல்லாம் பேசப்பட்டது. அதெல்லாம் தொடர்ந்து, அதுவும் குறிப்பாக வந்து தேர்தல் காலத்தில் மாடல் கோட் கான்டக்ட் வயலேஷன்லாம் செய்தப்போ அது ஒரு தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர், அந்த 3 ஆணையர்கள் ஒருவர் வந்து அதை அப்ஜெக்டிவ் பண்ணி ஆமாம் வயலேஷன் தான் சொன்னார். அதுக்கப்புறம் அதை அந்த இடத்த விட்டே போயிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் கூட அந்த தாலி விஷயங்கள்லாம் வந்து அதை நிறைய பேர் கடுமையாக கண்டித்தான், நானும் கண்டித்திருக்கேன். பட் அவங்க குடிக்கிற இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அதையும் சேர்த்தியே சொல்லிடுங்க. அதாவது நாங்கள் ஒரு கட்சியை தான் சொன்னோம், முதலமைச்சர் ஸ்டாலினை தான் சொன்னோம்னாலும் அதுவும் தமிழர்களை தான் இல்லை, அது இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு இது வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர்கள் பேசியது, அது நிச்சயமாக அரசியல் விமர்சனமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை தமிழ்நாட்டில் திமுகவினர், இங்கே தான் முக்கியமான வார்த்தை, நான் ஒரு மொழிபெயர்ப்பாளராக நான் ஒரு டிகோட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு, இழிவுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து பிரதமர் சொல்ல வந்த விஷயம். அங்கே வந்து பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற சொல்ல அர்த்தமாக நான் எடுத்துக்கல. அது மாதிரி ஒரு எபிசோட் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு பீகாரில் நிறைய பேர் வந்தாங்க, இங்கேருந்து போனாங்க, நிறைய பேர் இல்லை, 2 அரசாங்கம் தலையிட்டது. இன்ஃபேக்ட் எனக்கு அண்ணாமலை மேல் கூட வழக்கெல்லாம் பெரிய எபிசோட் நடந்தது. ஸோ அதனால் இங்கே தாக்கப்பட்டார்கள், இன்னல்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த இதில் எடுத்துக்கல, இழிவுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பிரதமர் பேசுகிறார். அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென்னிந்தியா மாநிலங்கள் இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, அதை மட்டும் நம்ம பார்ப்போம். என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு பீகார் பெருமிதத்தை முன்வைக்கிறார். பீகார் பெருமிதம்ங்கிறது வந்து நம்ம எப்படி பேசுகிற தமிழ் பெருமிதம் மாதிரியே பீகார் பெருமிதம், அதுக்கு ஒரு அவங்க முதல் பௌத்த விகாரம் அங்கே தான் இருந்தது, அங்கே முதல் கல்கோயில் அங்கே தான் இருந்தது, அவங்களுக்கு ஒரு தனி ஒரு பெருமிதம் இருக்குது. அதே தான் ஒரிசாவில் பேசுனது என்னென்னா, அவர் அந்த பெருமிதத்தை முன்வைக்கிறதுக்காக தான் அதெல்லாம் ஆரம்பிக்கிறார். ஸோ அதனால் அந்த தமிழ் பெருமிதம் நம்ம பேசும்போது அவங்களும் அந்த மாதிரி பேசணும், அதனால அந்த பிரச்சாரத்தில் அவர் பேசுகிறார். இல்லை, ஒரு மாநிலத்தில் ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுடைய பெருமையை முன்வைக்கிறதுக்கு இன்னொரு மாநிலத்தவர்கள் வந்து அவர்களை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி தான் பேசணும். அவர் இப்படிலாம் அவர் தமிழ் பெருமையை பேசுவதற்கு வந்து வடமாநிலத்தவர்கள் இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி பேச அவர் என்ன சொல்லாருன்னா, இதுதான் இங்கே ஒரு சிக்கல் என்னன்னா, இது அடிப்படையில் காரணம் என்னன்னா, நாம வந்து ஒரு மொழி ஹிந்தி எதிர்ப்பு
அப்படிங்கிற விஷயத்தை கண்மூடித்தனமா நம்ம முன்வைக்கும் போது அந்த மாதிரியான விஷயமே நடக்குது. இந்தி திணிப்பு எதிர்ப்புன்றது பலமுறை விளக்கியிருக்காங்க. இருக்கு இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இல்ல அவர் முடிச்சிருக்கோம். அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு, முடிச்சிருக்கோம். அவர் சொன்னதுக்கு தான் நான் சொல்றேன். அவர் சரியான கருத்தை சொல்றாரு. இவர் எதுக்காக பிரதமர் அப்படி சொல்லியிருக்காருன்னா, நீங்க அவர் சொல்லிட்டோம், அவர் சரியா தான் சொல்றாரு, சொல்லிட்டோம். அவரோட முடிச்சிருக்கோம். அது இந்தி திணிப்பு பற்றிய சர்ச்சைகள் தமிழ்நாடு நடந்த போது அப்போ திமுக தலைவர்கள் பேசின கோர் இஷ்யூ என்னன்னா, ஹிந்திக்கும் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்குது. எங்கெல்லாம் ஹிந்தி தாய்மொழியா இருக்கோ அங்கெல்லாம் வளர்ச்சி பின்தங்கிய மாநிலங்கள். ஹிந்தி மட்டும் இல்லை, ஒரு மொழி கொள்கையை பின்பற்றுகிற மாநிலங்கள் வளர்ச்சி பின்தங்கிய, அதே ஆங்கிலத்தை முன்னிலைப்படுத்துகிற மாநிலங்கள்லாம் வளர்ச்சி இருந்திருக்குங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு திராவிட மாநாடு டி.கே. இளங்கோவன் பேசியிருந்தார். நிறைய பேர் தொடர்ச்சியா பேசியிருக்காங்க. இதையெல்லாம் மனதில் வைத்து தான் அவங்க பொதுவாக திமுகங்கிற வார்த்தையை பிரதமர் பயன்படுத்துறாரு. அதுதான் முக்கியம். அங்கதான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுது. அவர் திமுகவினர் மட்டும் தான் குறை சொல்லாதவர்களே தமிழர்களை குறை சொல்லவேங்கிறது அந்த அந்த வியாபத்துக்கு நியாயம் செய்கிறது இதுதான், இந்த பாயிண்ட் தான். ஏன்னா பல பேர் டி.கே. ஆரம்பிச்சு பொன்முடியிலிருந்து கலந்த காலம் நிறைய பேசியிருக்காங்க. அது எப்போ பேசினாங்க தான் முக்கியம். எப்போல்லாம் இந்தி திணிப்பு பற்றிய சர்ச்சைகள் வரும்போதும் ஆளுநர் மோதல் நடந்த போதெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு வரம்பு மீறிய விஷயங்கள் வரும்போது அது அப்போ பாஜக வந்து இப்போ எதிர்வினை தரல. ஆனால் அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு இப்போ அதுக்கான எதிர்வினையை முன்வைக்கிறார்கள். இதற்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டுக்காக அவங்க பண்ணுறாங்க. அது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தான். திரு கான்ஸ்டன்டின், அதாவது இந்த ரெண்டு விஷயம் அவர் சொல்கிறார். ஒன்று, அந்த மொழியினுடைய பெருமை அந்த மக்களுக்கு வந்து பேசுவதற்கு அங்கே பிரச்சாரத்தில் பேசுகிறார். இன்னொன்று, அவரே சொல்கிறார் தேர்தல் நேரத்தில் இதை பேசுகிறார். அதை மித்த நேரத்தில் அவர் பேசலை. இங்கே ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையில் வந்து நீங்கள் திமுகவிற்கும் இடையில் பெரிய கருத்து மோதல் அப்போல்லாம் இது குறித்தெல்லாம் வந்து பெரிய அளவிற்கு பாஜக தேசிய தலைமையெல்லாம் எதிர்வினை ஆற்றலை. இங்கே தேர்தல் வரதுனால அந்த தேர்தல் களத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சாக தான் இது இருக்குது. ரெண்டாவது, மக்களை வந்து குறிக்கல, திமுகவை மட்டும்தான் அப்படின்றாங்க. இந்த பிரதமரினுடைய இந்த பேச்சுக்கு அண்ணன் ஸ்ரீகாந்த் வக்காலத்து வாங்குகிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ராம்கி பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் எந்த இடத்திலும் பீகாரிகளை பற்றி எங்களுடைய தலைவர்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் பீகாரிகளை பேசியதாக அவரால் ஒரு வீடியோ காட்ட முடியுமா? ஹிந்தி பெல்ட் என்று பேசினால் அது பீகாரியா? அப்படியானால் ராம்கி எனக்கு தெரிந்து பொதுவான விமர்சனத்தில் இருந்து மாறி அவர் வலதுசாரியின் பக்கம் மெல்ல சாய்ந்து நிற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் களங்கம் கற்பிக்கிறார். அவருடைய கருத்தை நான் வன்மையாக மறுப்பதோடு அவரை கண்டிக்கவும் செய்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய DNA RNA என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு 3-4 விஷயங்களை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். 19 மார்ச் 2024 ராமேஸ்வரம் கஃபே பெங்களூரில் வெடிகுண்டு வைக்கப்படுகிறது. வைக்கிற போது ஒன்றிய அமைச்சர் சோபா கரந்த்லாஜே என்ன சொன்னார்? இன்னும் குண்டு வைத்தவர்கள் தமிழர்கள் ஒரு பயங்கரவாதிகள். 1. 2. 3 டிசம்பர் 2024 மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது சொல்லுகிறார், என்னை இந்தி படிக்க விடாமல் கெடுத்தார்கள். நான் இந்தி படிக்கிறேன் என்று சொன்னபோது என்னை கேலி பேசினார்கள். அந்த அளவிற்கு தமிழர்கள் மொழி வெறியர்கள் என்று எங்களுக்கு பட்டம் சூட்டினார். 21 மே 2024 ஒடிசா புவனேஸ்வரில் பேசுகிற போது பிரதமர் மோடி சொன்னார், இந்த பூரி ஜெகநாதரினுடைய கோயில் சாவி எங்கே இருக்கிறது, திருடி கொண்டு எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியும் என்று சொன்னார். அப்படியானால் தமிழர்களை திருடர்கள் என்று மோடி சொல்லுகிறார். 22 மே 2024 சம்பல்பூரில் இதே நமது அமித்ஷா அவர்கள் பேசுகிற போது சொல்லுகிறார், உங்களை ஒடிசா மண்ணில் பிறந்தவர் ஆள வேண்டுமா, அந்நிய மண்ணில் பிறந்த தமிழர் ஆள வேண்டுமா என்று தமிழர்களை அந்நியர்களாக காட்டுகிறார் அமித்ஷா. இது மட்டுமல்ல, 10 மார்ச் 2025 தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமான விவாதம் வருகிற போது தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வி அமைச்சர் சொல்லுகிறார், அன்சிவிலைஸ்ட் தமிழர்கள் எல்லாம் நாகரீகமற்ற காட்டுமிராண்டிகள் என்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். இது மட்டுமல்ல என் தோழனே, 2018 அல்ஜசீரா என்கிற டிவிக்கு நமது தருண் விஜய் எம்பி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி பேட்டி கொடுக்கிற போது உங்களுக்கு நிறவெறி இருப்பதாக சொல்லப்படுகிறதே என்று கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னார், நிறவெறி எங்களுக்கு இல்லை, அப்படி இருந்திருந்தால் தென்னிந்திய கற்பர்களாகி தமிழர்களோடு நாங்கள் கைகோர்த்து வாழ்வோமா என்று கேள்வி கேட்டார். அப்படியானால் நாங்கள் இந்த மண்ணுக்கு அந்நியர்கள், நாங்கள் திருடர்கள், நாங்கள் பயங்கரவாதிகள், நாங்கள் நாகரிகமற்ற காட்டுமிராண்டிகள், நாங்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தானே பேசுகிறது. நாங்கள் நமது பீகார் மக்களை தாக்கி இருந்தால் பீகாருக்காக பாடுபடுகிற, பீகார் மக்களுக்காக பாடுபடுகிற மாநில தலைவர்கள் யாராவது பேசியிருக்கிறார்களா? அவர் ஸ்ரீகாந்த் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை வந்து முதலமைச்சர் அணுக முடியல, அதுக்கு நடுவில் வந்து ஒரு வாலா
ஒரு சுவராக வந்து ஒரு அதிகாரி இருக்கிறார், அவரை குறிப்பிட்டு பேசினது தான் மக்களுக்கு தெரியும்னு விளக்கம் கொடுத்தாரு. அது பிரதமர் பேசுற பேச்சா? இன்னொன்னு நான் கேட்கிறேன், இப்போ ஒரு பேசி முடிச்சிடறேன். அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு மாநில உரிமை பேசுகிற ஒரு தலைவர் பேசுகிறார் என்றால் அதற்கு ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. எங்கள் பீகார் மக்களை தமிழ்நாடு வந்து தவறுதலாக நடத்துகிறது என்று பேசுகிறார் என்றால் அதற்கு ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு தேர்தல் நேரத்தில். சரி, ஒரு பிரதமரா போய் பேசுவது, நான் கேட்கிறேன், பீகார் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்து அந்த இடத்திலே மோடியிடம், ஐயா மோடி, அப்படி எங்கள் பீகார் மக்களை அங்கே அவமானப்படுத்தினால் தமிழ்நாடு உங்கள் ஆளுகையின் கீழ் இருக்கிறதே, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்கள் எங்களிடம் வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறீரே, நீங்கள் எம்மை வஞ்சகம் செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க மாட்டார்களா? இதற்கு மோடி அல்லவா பதில் சொல்ல வேண்டும்? தமிழ்நாட்டு மக்கள் ஒருவேளை பிரதமர் மோடியினுடைய விவாதத்தையே சரி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கத்தில் இந்த பீகார் மக்களை தமிழ்நாட்டில் காக்க வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கிறதா இல்லையா? அப்படியானால் மோடி ஆடுவது வஞ்சக நாடகம் இல்லையா? அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் அங்கே இருக்கிற பாஜக தலைவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு என்றால் எரிகிறது. அதனால்தான் அதற்கு சாயம் பூசுவதற்காக திமுகவை எடுத்துக் கொள்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் எந்த இடத்தில் மாறுபட்டு நடந்தார்? தளபதி மு.க. ஸ்டாலின் மீது இதே பீகார் நிதிஷ்குமார் குற்றம் சாட்டுவாரா? ஒடிசாவினுடைய பிஜு பட்நாயக் குற்றம் சாட்டுவாரா? இதே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இவர்களினுடைய யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டி இருக்கிறாரா? அப்படியானால் மோடியும் அமித்ஷாவும் நீங்கள் ஒரு தேசிய தலைவர் என்கிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டு, அதுவும் பிரதமர் என்கிற ஒரு உன்னதமான இடத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறீர்கள் ஒரு தேர்தலின் வெற்றிக்கு, இது நியாயம் தானா? கேட்போம். இல்ல ஸ்ரீகாந்த் அண்ணா வந்து ரொம்ப தெளிவா பேசுவார் எப்பவுமே, ஆனா ஒரு தெளிவா உண்மையை மறைக்கிறார். யாராவது பேசியிருக்காங்களேன்னாரு, இவர் பேசின வீடியோவே என்னால காட்ட முடியும். பீகாரிகளை நேரடியாக அறிவில்லாதவர்கள், அவர்கள் வந்து சனாதனிகள் அப்படின்னு நேரடியாக இழிவுபடுத்தி இவர் பேசினது வீடியோல கழுகு பார்வைங்கிற ஒரு சனாதனிகள்ன்றது அவ்வளவு கொச்சையான வார்த்தை ஒத்துக்கிறீங்களா? அறிவில்ல அந்த வீடியோ எனக்கு தெரியும். அந்த வீடியோ பீகாரிகளை பற்றி என்னிடம் கேள்வி வந்தது. பீகாரிகளை பற்றி என்னிடம் கேள்வி வந்தது. சனாதனிகள் அண்ணா முடிச்சிடுறேன். அமைச்சர்கள் KN நேருல ஆரம்பிச்சு, TRB ராஜால ஆரம்பிச்சு, ஏவாவில் ஆரம்பிச்சு, முதல்வர் வரைக்கும் அத்தனை பேர் 11 முறை பீகாரிகள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முறை கேஸ் ஆகிற அளவுக்கு அவங்க விரட்டப்பட்டார்கள் இங்கிருந்து. இவ்வளவு பாதுகாப்பற்ற நிலை பீகாரிகள் இருந்த போது நான் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிற செய்தி தொடர்பாளரான கான்ஸ்டன்டின் அண்ணா கூட மிக கடுமையான வார்த்தைகளை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார். தவறு. அப்படி என்ன வார்த்தை பயன்படுத்திருக்க சொல்லுங்க. நீங்க என்னால் ப்ளே பண்ணவே முடியும். அதெல்லாம் கிடையாது. அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள், ரெண்டு மாநிலம் பின்னடைவா இருக்கிறது. அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று பேசி இருக்கிறார். இல்ல இல்ல, பீகாரிகள் என்று நான் சொல்லதே கிடையாது. அறிவில்லாதவர்கள், அந்த இடத்தில் நான் பேசியது எனக்கு தெரியும். அண்ணன் நான் சொல்றது என்னன்னா, அவர் சொல்ற மாதிரி நீங்க 11 உதாரணத்தோட 12 ஒரு டஜன் கொடுத்திருக்கேன். நீங்க பேசுற எதுவும் தனிப்பட்ட முறையில் பீகாரிகளை பேசியதல்ல. நான் பேசும்போது கூட அப்ப பிரதமர் பேசுறது தமிழ்நாட்டை பேசுறாரு. அவர் திமுக பேசுறாரு. இல்ல இல்ல, வாங்க பாயிண்ட். அதாவது நீங்க நேரடியா பீகாரிகளை சொல்றது பீகாரிகளை குறிக்கல. ஆனா பிரதமர் வந்து திமுக திட்டுறது தமிழ்நாட்டை குறிக்குதா? இன்னைக்கு மாநிலத்தினுடைய ஆளும் கட்சி உங்களோட 888 கோடி ரூபாய் ஊழலையும் 160 கோடி ரூபாய் ஊழலையும் மறைக்கிறதுக்காக நீங்க பேசுறீங்க. ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். நீங்க 888 கோடி ஊழல் சொல்றாங்கல்ல தம்பி, இது எப்படி சொல்றாங்கன்னா 2500 பேருக்கு ஒரு ஆளுக்கு 35 லட்சம் போட்டதே 2500 பேரு, எல்லாருக்கிட்டையும் 35 லட்சம் வாங்கி 888 கோடி வாங்கிட்டாம்னு கேனைய நம்புவானா? இல்ல, அந்த செய்தியிலேயே வந்து இடி சொல்லி இருக்கிற விஷயம் 150 பேர் காசு பெற்றதாகத்தான் சான்று ஆவணங்கள் இருக்கு. அந்த மொத்த சைஸ் ஆஃப் தி கிரைம் பார்த்தா 70 கோடி 888 கோடி மிகைப்படுத்தப்பட்டது. இல்ல, இப்ப நம்ம இதுக்குள்ள வருவோம், இந்த சப்ஜெக்ட் வருவோம். இல்ல ஸ்ரீகாந்த், இல்ல இந்த சப்ஜெக்ட் இல்ல இந்த சப்ஜெக்ட் வருவோம். சரி, நான் கேக்குறது இல்ல இல்ல அந்த ECIR 2024 ஏப்ரல்ல 2024 ECIR குவாஷ் பை சுப்ரீம் கோர்ட். இப்போ இந்த சப்ஜெக்ட் வருவோம். நான் கேட்பது, இப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தை பேசிட்டா இவ்வளவு விமர்சனம் வருது இல்லையா? அப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து கடைசியா ஓட்டர் அதிகார ஆத்திரால யாருமே தலைவர்கள் இல்லாதப்போ ஒரு சில காங்கிரஸ் நிர்வாகிகள் கீழே இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்களாக இருக்கக்கூடியவர் தவறாக சில வார்த்தைகள் பேசிவிட்டாருன்னு சொல்லிட்டு, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள் சகோதரிகள் எல்லோருக்குமே வந்து ஏற்பட்ட அசிங்கம்னு சொல்லி தன்னுடைய தாயை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய அளவு கொந்தளிப்பு ஏற்பட்டது. அப்போ வேறு யாரோ ஒருவர் பேசிட்டா அந்த சம்பவத்தை நீங்க நியாயப்படுத்துங்களா? நான் யாருமே அதை நியாயப்படுத்த முடியாது.
அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், யார் தவறாக பேசினாலும் தவறு தான். அப்போ தனக்கு வரும்பொழுது அப்படி நினைக்கிறார். ஆனா வந்து காங்கிரஸ் தலைவரை காங்கிரஸ்க்கு வித்வானோ இல்ல 50 கோடி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பேசுவது, இல்ல தீதி ஓ தீதின்னு பேசுவது, இது எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? அதுவும் குறிப்பாக ஒரு பிரதமர் பதவியில் இருக்கக்கூடியவர், நாட்டில் வந்து முக்கியமான பதவி நம்பர் 1ல இருக்கக்கூடியவர், ஒரு பேசும்பொழுது ஒரு பொறுப்பறிந்து பேசணும்னு தானே வந்து மதிவதனி பேசுறாங்க. அவரு அதான் கேட்கிறார். கண்டிப்பாக நீங்க சொல்வது சரிதான், நீங்க சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்க சொல்லுவது, நீங்க சொல்ற பாணியில அது சொல்லப்படவில்லை. பிரதமரின் தாயை ஒருத்தர் பழிக்கும் போது அவர் சொல்றாரு ஒட்டுமொத்த இந்திய நாட்டில் இருக்க எல்லா தாய்க்கும் இது அவமானம். என் தாய் மாதிரி தானே அவர் தாய், அவர் தாய் மாதிரி தானே உங்க தாய். I have to respect your mother, you have to respect my mother. அதுல யாருக்குமே மாற்று கருத்து அதுல யாருக்கு மாற்று கருத்து இல்ல, அதுல யாருக்கு மாற்று கருத்து இல்ல. அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டு குறித்து பேசும்பொழுது தமிழ்நாட்டுக்கு சாவி எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்கன்னா போய் தமிழ்நாட்டையே அசிங்கப்படுத்துறது அவங்க வைக்கக்கூடிய கூற்று ஏற்றுக்கொள்ளதான் மாநில அரசியல் புரிந்தவர்களுக்கு புரியும். அந்த மாநில அரசியலுக்கான பேச்சு அப்ப இந்த நம்ம மாநிலத்துல செலுத்த முடியாது. அப்ப நம்ம மாநிலத்தை பத்தி பேசுவோம். இங்க திமுக மேல சொன்ன குற்றச்சாட்டை ஏன் மக்கள் மீது, இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு எல்லாம் பிரதமர் மேல ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் பீகாரிகளுக்காக வருத்தப்பட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா திமுக அரசால தமிழர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், தமிழர்கள் வருத்தப்படுகிறார்கள். சொல்லவே பிரதமர் மோடி எங்க மேல அவருக்கு இரக்கமே இல்லை. தமிழக மக்களை முதலமைச்சர் வேண்டிய கடமையும் திமுக தலைவர் என்று பேசவில்லை. அதனால அவர் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கிற முதலமைச்சரை பேசியிருக்கிறார் என்றால் அது 8 கோடி தமிழர்களையும் பேசியது. 8 கோடி தமிழர்களும் அதுல மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்கும் முதலமைச்சர் அவர்தான், எங்களுக்கும் முதலமைச்சர். அப்புறம் என்ன? ஆனா ஒரு முதல்வர் மீது குற்றச்சாட்டு வைக்கல, திமுக தலைவர் மீது தான். திமுக அங்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தானே, ஆட்சியின் மீது தானே குற்றச்சாட்டு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர் வந்து அந்த கட்சியை குறிப்பிடும் பொழுது அப்ப அந்த கட்சியில் இருக்கவங்க தமிழர்கள் இல்லையான்னு கேள்வி கேட்டார். கண்டிப்பாக கட்சி தான் பதில் சொல்லணும். தேர்தல் நேரம் கட்சி தான். இப்ப 26 அப்போ பிரதமர் மோடி பேசின பேச்சுக்கு பாஜகவே வந்து பொறுப்புல எடுத்துக்கலாமா? காபாந்த அரசுல திமுக தான் இருக்கும் 26 தேர்தல்ல. அப்ப அவங்க அரசு ரீதியா எப்படி கொண்டு போக முடியும்? எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் திமுக தான் பதில் சொல்லணும். 550 வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, 5 கூட நிறைவேற்றல நாங்க சொன்னோம்னா கவர்மெண்ட் பதில் சொல்லணும். திமுக தலைவர் தான் பதில் சொல்லணும். மதிவதனி சார் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. பிரதமர் அவர்களுக்கு தமிழர்கள் எங்கள் மீது இரக்கமில்லைன்னு தான் நாங்கள் இப்போ கேள்வி கேட்கணும்னு. உண்மையாகவே பிரதமருக்கும் ஒன்றிய அரசுக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீது இரக்கம் இல்லை அப்படின்றத ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. எப்படி இரக்கம் இல்லை அதுதான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, நான் அமைதியா இருந்தேன். இல்ல சார், நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க ஒரு வார்த்தை பிரதமர் மோடியினுடைய தாயை சொன்னா எங்க தாயின்றீங்கல்ல சார். பிரதமர் மோடியின் தாய்னா எங்க தாயின்றீங்க. இப்போ பிரதமர் எங்களுக்கு இரக்கமில்லை அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இரக்கமில்லைன்னு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. கல்வி நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கிறது இரக்கமில்லை தான். எந்த ஒரு புயல் வந்தாலும் சரி, நமக்கு இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி, NDRF ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மீது இரக்கம் இல்லாமல் இருப்பது தான். எல்லாத்தையும் தாண்டி தமிழர்கள் அப்படின்னா பிரதமர் மோடிக்கு ஒரு கொள்ளை பிரியம்ன்றதுக்கு செங்கோலை காட்டினாங்க. இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்புன்னு மிகப்பெரிய ஒரு உயரிய கண்டுபிடிப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தமிழர்களுக்குமான ஒரு பெருமிதத்தை அறிவிக்கிறார். அது என்ன பெருமிதம்னு கேட்டிங்கன்னா, இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதுன்றது ஒரு ஜாதிய பெருமிதம் கிடையாது, மத பெருமிதம் கிடையாது, தமிழர்களுடைய அவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்புக்கான ஒரு பெருமிதம். அது இந்தியாவின் பெருமிதம் இல்லையா? இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இதை கொண்டாட வேண்டாம், என்னைக்காவது ஒரு வார்த்தை ஒரு சொல் இதை பற்றி உதிர்த்திருப்பாரா? இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய நிதிக்கு மட்டும் இவர்கள் இரக்கம் காட்டாமல் இல்லை, பீகார் மக்களுக்கும் இரக்கம் காட்டல. பீகார் மக்கள் யாரால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள்ன்றதுக்கு நான் சொல்றேன். அப்ப ராம்கி சார் சொன்னாங்க அது துன்புறுத்தப்படலைன்னு கிடையாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அது அவங்க வேற மாதிரி சொன்னாங்கன்றாங்க. ஆமா, அது இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்னு. உண்மையாகவே அந்த மக்களை கொரோனா பேரிடரின் போது வழிநடக நடந்து போனாங்கல்ல, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட அவங்களுக்கு கொடுக்க முடியாம இந்தியாவில் ஒன்றிய அரசு, மோடி அரசு, பிஜேபி அரசு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள கூட மனசில்லாம இருந்தப்ப அந்த மக்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள்.
அதே போல இங்க வந்திருக்கக்கூடியவங்க கணக்கு இல்ல கோர்ட்ல சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம், காப்பாத்துனதே மத்திய அரசா? இல்ல இல்ல, காப்பாத்துனதே மத்திய அரசா? நீங்க தான் ஊசி போட்டீங்களா? இல்ல சார், தமிழக முதல்வர் நான் ஊசி கண்டுபிடிக்க கிடையாது. கிடையாது, மத்திய அரசு மக்கள் தான் கொடுத்தது. இந்திய மக்கள் மத்திய அரசு நாங்க ஃப்ரீயா தரோம்னு மத்திய அரசு 28000 கோடி ரூபாயை நிர்மலா சீதாராமன் எடுத்தாங்க. பொய்யார 28000 கோடி ரூபாய். இது ஆதாரத்தோட நிரூபிங்க. இப்ப நிரூபிக்கிறோம். ஒரு பைசா நிரூபிச்சா இலவசமாக மருந்து இல்ல இல்ல கொஞ்சம் ஒத்துழைங்க. நாடுகளுக்கே இலவசமா கொடுத்திருக்காங்க. இல்ல இல்ல அது சுப்ரீம்ல போய் குடுக்குறீங்களா ஆர்டர் போட்டான்னு கேட்டதுக்கு அப்புறம் வந்து அறிவிப்பு முடிச்சிரு. இந்த சப்ஜெக்ட் வருவோம். சப்ஜெக்ட் வரும். காப்பாத்துனாங்களா ஊசி போட்டாங்களான்னா அந்த மக்கள் வழிநெடுக நடந்து போனது போய் கிடையாதுல்ல. நான் ஓபன் டிபேட்ல எப்படி போய் சொல்ல முடியுமா அந்த மக்கள் வழிநெடுக நடந்து போனது? இல்ல இல்ல கணக்கு இல்ல. இந்த பிஎம் ஃபண்ட்னு ஒண்ணு இது பண்ணாங்கல்ல, அத பிஎம் கேர், அதை நம்ம பேசக்கூடாது, அதையும் விட்டுறலாம். நேரடியா நான் பாயிண்ட்டுக்கு வரேன். கல்வி வேலை வாய்ப்பு இது ரெண்டு தான் எந்த மாநிலத்துக்குனாலும், அது பீகார்னாலும் உத்தரப்பிரதேசனாலும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம்னாலும் சரி தமிழ்நாடுனாலும் சரி, அதுதான். நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்றதை சொல்லி வாக்கு கேட்பதற்கு வாய்ப்பற்றவர்கள் கண்டதை பேசுவது இயல்பு. ஆனால் இப்போ எங்கே கேள்வி வருதுன்னா, அந்த மக்கள் இங்கே வந்து செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அந்த வேலைகளை அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்களோ அல்லது திமுகவினுடைய அமைச்சர்களோ குறிப்பிட்டு பேசினதை அவங்க எடுக்கிறாங்கல்ல, அவங்க அந்த மக்கள் மீதான இரக்கத்தில் தானே பேசுகிறாங்க. ஒழுங்கான கல்வியை வேலை வாய்ப்பை நீங்கள் அங்கே கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அந்த மக்கள் ஏன் இந்த வேலைகளுக்கு வர போகிறாங்க? இந்த வேலைன்னு நம்ம சொல்கிறது சாதாரண வேலைகளுக்காக அங்கேருந்து வராங்கல்ல. ஒரு கட்டட வேலைக்கு வருகிறார்கள்னு சொன்னால் இன்னைக்கு சன் நியூஸில் நீங்கள் இப்போ இதில் லீடில் போட்டிருந்தீங்கல்ல, நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம். சரிங்க, ஏங்க இந்த வேலைக்காக அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறது, மாநிலம் விட்டு மாநிலம் வர்றதும் தவறு கிடையாது. ஆனால் ஏங்க வரீங்கன்னு கேட்குறப்ப எங்களுக்கு இங்கே அந்த வேலை கூட அங்கே கிடைக்கல, இந்த சம்பளம் அங்கே கிடைக்கல. எல்லாத்தையும் தாண்டி வாக்குரிமை தரக்கூடாதுன்னு ஏன் பேசுறீங்க? 68 லட்சம் வாக்காளர்களை போலி வாக்காளர்கள் சொல்லி பீகார்ல இருந்து நீங்க நீக்கிறப்ப 68 லட்சம் வாக்காளர்களை போலி வாக்காளர்கள் அசிங்கம்ன்ற வார்த்தையை பேசுவதற்கு ஸ்ரீகாந்த் கருணேஷுக்கோ பிஜேபிக்கோ தகுதி கிடையாது. ஏன்னா அசிங்கத்தை அவர் கரெக்டா பாயிண்ட்க்கு வரப்ப ஏதாவது வார்த்தை சொல்லுங்க. சரி, உங்கள் எதுல இருக்கீங்களோ அந்த வார்த்தை கழுவ வருகிறார்கள் பேசுறீங்க. அது கண்ணியமான வார்த்தையா? மூளையில என்ன வார்த்தை வச்சிருக்கீங்களோ அந்த வார்த்தையை சொல்லுவீங்க. அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. நீங்க அசிங்கம்னு சொல்லுங்க, என்னனாலும் சொல்லுங்க. கல்வி வேலை வாய்ப்பு இதில் பீகார் மக்கள் பின்தங்கி இருப்பதற்கு எது காரணம், யார் காரணம்னு பேசினா அது பீகாரில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்காக நாங்கள் பேசக்கூடிய பேச்சு. ஒசூர்ல இருக்கக்கூடிய குழந்தை சொல்லுது, 8 வயசு வரைக்கும் நாங்க ஸ்கூல் சேரலங்க, இங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிறேன். இது வந்து இவர்களுக்கு விருப்பமான செய்தி சேனல்கள் எல்லாமே அதை போட்டாங்க. இதை தாண்டி காலை உணவு திட்டம் கிடைக்குது, மதிய உணவு திட்டம் கிடைக்குது, எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, சீருடை கிடைக்குது, புக்கு கிடைக்குதுன்னு படிக்க வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த குழந்தைகள் மீது இரக்கம் இருப்பதால் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றீங்க. அங்க வந்து நாங்க 20 வருடத்திற்கு மேலாக நிதிஷ்குமார் ஆண்டு இருக்கிறாரு, அங்க ஆண்ட போது சரிங்க சார், தமிழ்நாடுனா வேற எந்த மாநிலத்தில் தமிழ்நாடை விட சிறப்பாக பிஜேபி ஆண்ட மாநிலம் செய்தனே சர்வே காட்டுங்க, பிறகு பேசலாம். டிபேட்ல வந்துட்டு ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது. வாட்ஸ்அப் ஃபார்வர்டுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கல்வி வேலை வாய்ப்பில் அந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தோற்று நிற்க, அந்த மக்களுக்கு மட்டுமல்ல எந்த மக்களுக்கும் இந்தியாவில் எதுவும் செய்யாததால் தோற்று நிற்கக்கூடிய பிஜேபி, அதனுடைய பிரதமர் மோடி இது போன்ற வன்ம அரசியலை கையில் எடுக்கிறார்கள். அது உங்களுக்கும் எனக்கும் புரிவதை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரியும். நன்றி. அதாவது அவங்க சொன்னக்கூடிய ஒரு கருத்து எஸ்ஐஆர்லேயே வெளிப்பட்டது. 33 லட்சம் பேர் வந்து 65 லட்சம் பேரில் ஏன் நீக்கப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே இடம்பெயர்ந்து வேறு இடத்திற்கு தொழிலாளர்களாக போயிட்டாங்கன்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அங்கே மைக்ரேஷன் இருக்குது ஆஸ் லேபரர்ஸ்ன்றது நமக்கே அது புரிந்தது தான். இன்னொன்று அவர்கள் சொல்லக்கூடியது, இங்கே வன்மத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்க முயற்சிக்கிறாங்க, ஏன்னா சொல்வதற்கு சாதனை இல்லை, அதுதான் அவர்கள் சொன்னது. இல்லை, அதாவது அங்கே வேலைவாய்ப்புகள் இல்லாததனால் அவர்கள் தென்னிந்தியாவுக்கு வர்றாங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய முதல்வரும் அதை பேசியிருக்காங்க. அதில் ஒன்றும் தவறுலாம் இல்லை, அது ஃபேக்ட். ஆக்சுவலாக எது தவறு இல்லை, அதாவது அவங்க வேலைவாய்ப்பு இல்லை, அங்கே வேலைவாய்ப்புனால தான் இங்கே வராங்க அப்படிங்கிறது உண்மை, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ மதிவதனி சொன்னதில் உள்ள கிளாரிட்டி வந்து திமுக தலைவர்கள் பேசுனது இல்லை. அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இங்கே அவர் தயாநிதி மாறன் சொன்னது வந்து எப்படின்னா, ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சிருந்தா நீங்கள் எங்களை மாதிரி ஐடி வேலை பார்த்துருக்கலாம். ஒரு நபர்ல சுருக்கி யாரையும் அதான் சொல்றேன். அதே கருத்து தான். அப்போ மதிவதனி சொன்ன கருத்து தான் உள்வாங்கி சொன்னா வேறு வார்த்தைகளை தேடி இருக்கலாம், அது வேற விஷயம்.
அதுதான் சொல்றேன், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ள பிரச்சனைகளால வந்து இதுதான். ரெண்டாவது, நீங்கள் இந்த இந்திய எதிர்ப்பு தமிழ் பெருமைங்கிறது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஆயுதம். அது நமக்கு ப்ரைடு தான், ஆனால் அதை வந்து போகும்போது மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத ஒரு சென்டிமெண்ட் ஒன்று வேண்டி தேவைப்படுது. ரெண்டாவது, இந்த பீகாரிகள் இழிவுபடுத்தப்படுகிறாருங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா வடநிலையில், அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தென்னிந்தியாவில் முழுக்க இருக்குது. அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் அங்கே இருக்குது. ஆனால் ஏன் திமுகவினர் குறிவை சொல்கிறாங்கன்னா, திமுகவினர் பேசுவது அங்கே பெரிய அளவில் எடுபடுது. நீங்கள் 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் சனாதன பற்றி பேசுனது பிரச்சாரத்தில் பெரிய இதாக இருந்துச்சு. ஸ்டாலின் வந்து ஓட்டர் அதிகாரி ஆத்திராக்கு போனது வந்து அப்போ தாக்கத்தை ஏற்படுத்தி அதோட எதிர்வினை நிச்சயமாக திமுகவினர் பேசுவது அதுக்கு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்கறதா அங்கே ரொம்ப பார்க்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த எவ்வளோ இன்சிடென்ட் நடந்திருக்கு, இதில் எந்த இன்சிடென்ட்லாம் காங்கிரஸ் இது திமுகவுடைய தனிப்பட்ட கருத்து எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க சில இன்சிடென்ட்லாம், அந்த இன்சிடென்ட் மட்டும் எடுத்து வச்சு நம்ம அனலைஸ் பண்ணாலே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் செந்தில்குமார் பேசினது அந்த கௌபல் ஸ்டேட்ல வந்து அது காங்கிரஸ் நிலைப்பாடு இயல்பா வந்து ஒரு கேள்வி எழுது இல்லையா? இப்போ நீங்க இந்த விமர்சனம் வைக்கிறீங்க, அப்போ பிஜேபி சார்பில் இப்போ நான் பல விஷயங்களை பட்டியலிட்டேன், தீதியோ 50 crore கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும், இல்ல வந்து காங்கிரஸ்க்கு இதுவா இந்த விஷயம் ஆகட்டும், தாலி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லது, இதெல்லாம் விஷயங்கள் இருக்கலாம். இப்போ இது கொடுத்து அப்போ அந்த கட்சியோ எந்த ஒரு வருத்தமோ அவர்கள் வந்து மாற்றிக்கொள்றதா தெரியவே இல்லையே. தொடர்ந்து ஒரு பிரதமரை இந்த மாதிரி பேசுவது அப்படின்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு ஒரு எதிர்வினை வருத்தனை செய்யும். அது யாருமே திமுக அமைச்சர்கள் வருத்தம் தெரிவிச்சாங்களா? வைணவத்துக்கு வித்தியாசம் சொன்னாரு, வருத்தம் தெரிவிச்சாரா? அதாவது நான் இத கேட்டு வந்தேன், எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொன்னா நம்ம டிபேட் பண்ண முடியாது. நம்ம ஒன் டு ஒன் தனியா தான் உட்கார்ந்து நம்ம முடிச்சிட்டு ரெண்டு பேர் பேசலாம். பெரும்பாலானவர்கள் அதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தார்கள். அது வந்து அதுல அந்த விஷயத்துல திமுக பேசுனது காங்கிரஸ் எல்லாமே அது ஒரே சிங்கா இருந்தது. இருக்கு நான் என்ன சொல்றேன், எங்கெல்லாம் நீங்க காங்கிரஸ் ஒதுங்குது பாத்தீங்களா, எங்களுக்கு கருத்து அவங்க கருத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த இடம் தான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. அங்கிருந்து தான் நாம வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு முக்கியமான எபிசோடு இந்த செந்தில்குமார் எபிசோடு பேசினது. அதற்கு வந்து நீங்க அது அவர் பேச தவறு என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்பட்டதா RS பாரதி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். நாம அண்ணா வழி கடமை கண்ணி கட்டுப்பாடோட இருக்கு அப்படின்னா நம்ம அந்த அது தவறுங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரி வந்து வருத்தம் தெரிவிக்கிறது வர்றது இல்லையா பிஜேபியில? பிரதமர் தேர்தல் ஆணையர் தானே மாற்றப்பட்டாரு. அது அவங்களுடைய கல்ச்சர் அப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா வந்து இது நம்ம பிஜேபியோட கல்ச்சர் இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம வந்து ரொம்ப நமக்கு நிறைய ரெசன்ஸ்ல நிறைய இருக்கு. குறிப்பாக தென்னிந்தியாவில் திமுகவினுடைய வாய்ஸ்க்கு ரொம்ப அதிக வெயிட்டேஜ் இருக்கு. அதனால அவங்க பேசும்போது சரியான சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் சொல்றேன். தேங்க்யூ திரு கான்ஸ்டன்ட். அதாவது அவருடைய முறை அது அப்படி பேசுவது, நாம இதுல வந்து ஒரு பாடத்தமா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். கடந்து போக முடியாதுன்னு சொல்லுவார். அதாவது அநாகரீகமாக ஒருவர் நடந்து கொள்வது என்பது அவருடைய ஸ்டைல், அவருடைய பாணி. அதை நம்ம கடந்து போயிடணும் அப்படின்னா, இப்போ அந்த குடிகாரம்னா அவன் என்னத்தையும் பேசுவான், நம்ம கேட்காம போகணுங்கிற மரியாதை அந்த அவ்வளவு வேணுமா? இல்ல நான் கேட்கறத சொல்றேன். இல்ல நான் ஒண்ணு என்ன கேட்கறேன், மதுப்பிரியர்னு சொல்லணும், குடிகாரன்னு சொல்லக்கூடாது. அமைச்சர் சொல்லியிருக்காரு, ராம்கி மதுப்பிரியர்னு சொல்லுங்க. இழிவுபடுத்தினார்னு சொன்னார்னு என்ன இழிவுபடுத்தப்பட்டது? இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் டிவியில் ஒரு 8-10 பேர் பீகார், அவங்க பீகாரிகள் நம்ம டிவியில் காமிச்சிங்கல்ல, யாராவது ஒருத்தர் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இல்லை எங்களை துன்புறுத்தினாங்க, இல்லை எங்களுக்கு இங்கே இம்சை இருக்குது, இல்லை எங்களை ஒரு மாதிரி 2ஆம் தர குடிமக்களாக இப்போ நடத்துகிறாங்க, யாராவது சொன்னாங்களா? யார்கிட்டையும் இல்லை. யதார்த்தமாக அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே வந்து எங்களுக்கு வேலை இருந்தாலும் சம்பளம் இல்லை, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரோம். இதை நாங்கள் சொன்னால் தப்பு, மக்கள் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இன்டரப்ட் பண்ணா எப்படி? அவர் பேசிட்டு இருக்கு, நீங்க உங்க டர்ன்ல பேசுங்க. இல்ல பீகாரிகள் கட்டுமான தொழிலாளர் ஒரு நேர்ல போய் பேட்டி எடுத்துட்டா அவர் பீகாரிகளுக்கு பேட்டி எடுத்துட்டா வந்து போட்டுருக்காங்க. உட்கார்ந்திருக்காங்க. சவுகார்பேட்ல எடுத்துட்டு பீகாரின்னு எப்படி சொல்றீங்க? இது சவுகார்பேட்ல எடுத்தது இல்லைங்க, திருப்பூர் ஈரோட்ல எடுத்ததுங்க. அதாவது ராம்கி சரியான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தார். என்ன பாயிண்ட்டுக்கு வந்தாருன்னா, திமுகவை பேசினால் அவர்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அப்போ இந்தியா முழுக்க இருக்கிற கட்சிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சனாதனம், பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கிற சனாதனத்திற்கு எதிராக இங்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமூக நீதி பேசுகிற தலைவனாக தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அவர் பின்னால் இந்த இயக்கம் இருக்கிறது. எனவே கொள்கை ரீதியாக தனக்கு எதிரியாக நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனக்கு எதிரி என்று நினைக்கிறது. அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது தலைவர் மு.க. ஸ்டாலினையோ அவர்கள் இழிவுபடுத்த நினைக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தெரியும், இதன் பின்னால் இருக்கிற அரசியல் என்பது தமிழர்களினுடைய வாழ்வாதாரத்தை பிரித்து எடுத்து வடவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது என்பது தமிழ்நாடு அறிந்த. இல்ல இதுல ஒரு சந்தேகம் வருது. இப்ப இது போன்ற பேச்சுக்கள் இந்த முறை வந்து திமுகன்னு குறிப்பிட்டாரு, ஆனால் வந்து அந்த ஒரிசால வந்து அவர் பிரச்சாரத்தில் அவரோ திரு அமித்ஷா அவர்கள் பேசினப்போ சரி, இல்ல அதற்கு முன்பு பேசிய பேச்சுக்களையும் சரி தமிழ்நாடுன்னு தான் குறிப்பிட்டிருந்தார். ஆனா அது குறித்து வந்து அதிமுகவோ இல்ல புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கோ இந்த கட்சிகளோ, அப்ப அந்த கட்சி இல்லை, இப்ப இன்று நிலையில யாருமே பெரிய அளவுக்கு எதிர்வினை ஆற்றுறது இல்லையே.
தமிழ்நாட்டை சொல்லிட்டாங்க, திமுக மட்டும்தான் பேசுது. அன்று வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வியே வைக்கப்பட்டது, ஒடிசாவில் தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரே அப்படின்னு. அப்போ அது குறித்த ஒரு பெரிய அளவிற்கு எதிர்வினை ஆற்றல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. இன்னைக்கும் நீங்க தான் பேசுறீங்க. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக மட்டும்தான் கொந்தளிக்குதுன்றாங்க. அதைத்தான் அக்கா கனிமொழி மிக தெளிவாக அவருடைய ட்விட்டர் ஸ்பேஸ்ல 2 லைன்ல சொன்னார். அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் இப்பொழுது டெல்லியில் இருக்கிறது. அங்கிருந்து என்ன வருகிறதோ அதுதான் இங்கு பேசப்படுமே தவிர அவர் தனக்கென்ற ஒரு அறிக்கையை அவர் தயாரிப்பதில்லை. ஏனென்றால் அப்படி இருந்திருந்தால் ஏதேனும் ஒரு வார்த்தை இந்த மாதிரி தமிழர்களை ஒட்டுமொத்தமாக பேசுவதை நாங்கள் கண்டிக்கிறோம், இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லுவதற்கு திராணி இல்லாமல் தான் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது என்று சொன்னால், அதிமுக பிஜேபியினுடைய ஒரு பிரான்ச் என்று எங்கள் சகோதரி கனிமொழி எம்பி அவர்கள் சொன்னதுதான் இன்றைக்கு நிஜமாக இருக்கிறது. எப்பொழுதும் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மொழி, இனம், பண்பாடு, சமூக நீதி என்று வருகிற போது எங்கள் குரல் தான் ஓங்கி ஒலிக்கும். இன்றைக்கும் அதுதான் ஒலித்துக் கொண்டு. நன்றி நன்றி. பார்ப்போம், வரக்கூடிய மாதங்களில் தமிழ்நாட்டிலும் தேர்தல் வர இருக்கிறது. ஒரு பிரதமரோ இல்லை உள்துறை அமைச்சரோ வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யும் பொழுது இதே யுக்திகளை கடைபிடிப்பாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி.